the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேல் காசா யுத்தம் வெடிச்ச உடனே எல்லா நாடுகளும் அணி சேரும். ஏன்னா இதுல ரொம்ப தெளிவாவே அணி கட்டமைச்சிடலாம் முதல் நாளே. அதுக்கப்புறம் யுத்தத்தை மெல்ல மெல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முதல் பாதிப்பு கச்சா எண்ணெய் அடிப்படையே அங்க ஆட்டங்கன்றும். அதுக்கப்புறம் பெரிய அளவு மார்க்கெட் ஃப்ளட் ஆகும், பிரைஸ் ஏறும். இப்பதானடா தப்பிச்சோம் பொழைச்சோம் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல நினைச்ச நாடுகள் கூட இதுல ரொம்ப தெளிவா சிக்கிக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. மெல்ல 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 ரெண்டே பிளேயர்களுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாச்சு. எல்லாருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சும் கிடைச்சிச்சு. இப்ப அதெல்லாம் இல்ல, எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலை வந்தே தீரும்டா அப்படிங்கிற மாதிரிதான் ஹவுதி இயக்கம் பண்ணுது. ஹவுதி இயக்கம் பண்ற நேரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வில்லங்கமான நேரம். ஒரு பக்கம் ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தீவிரமா போகும். அந்த தீவிரத்தன்மை போகும்போது யுத்தம் நின்றும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது ஹவுதி தன்னோட ஆக்ரோஷத்தை காட்டுது. எங்க காட்டுது அப்படின்னா செங்கடல்ல காட்டுறாங்க. சரி, இஸ்ரேலோட கப்பல்கள் மீது காட்டுறாங்கன்னா ஏத்துக்கலாம். அதுவுமே வர்த்தக கப்பலை போய் பிடிச்சு என்ன பண்ண முடியும்? ஏதோ இஸ்ரேலோட போர் கப்பலை தாக்குறோம், இல்ல இஸ்ரேல் நாட்டை தாக்குறோம் அப்படின்னா என்னமோ செஞ்சு தொலை அப்படிங்கலாம். ஆனா இங்க தாக்கப்படுறது வர்த்தக கப்பல். இஸ்ரேல் கொடி போட்டு இருந்தாலும் தாக்குவோம் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில இஸ்ரேலுக்கு சொந்தமா ஓனர் இருந்தாலும் தாக்குவோம். நீ எங்க வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணு, எந்த நாட்டுல வேணாலும் கம்பெனி நடத்து, ஆனா ஓனர் இஸ்ரேல் தானே அப்படின்னு சொல்லி தாக்குவோம்னாங்க. இப்போ ஒரு படி மேல போய் இஸ்ரேல் துறைமுகத்துக்கு போனாலே சரி, அது இஸ்ரேலுக்கு போகுதா வேற நாட்டுக்கு போகுதான்னு நாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தாக்க ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்த நாடுகளும் பாதிப்படைய ஆரம்பிக்குது. நாடுகள் பாதிப்படைகிறதுக்கு முன்னாடியே கம்பெனிகள் முழிச்சுக்கிட்டாங்க. கம்பெனிகள் என்ன பண்றாங்க, எங்களோட ஆப்ரேஷன்களை அந்த பகுதியில் சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த கம்பெனிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது டப்பு டப்பு டப்புன்னு யாரும் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி 5 கம்பெனி தங்களோட ஆப்ரேஷன்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த ரூட் நாங்கள் எடுக்க போறதே கிடையாது அப்படின்னு. அதுக்காக அந்த ரூட்டை எடுக்கலை அப்படிங்கிறக்காக ஒட்டு மொத்தமாக வர்த்தகம் நிற்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் வர்த்தகம் நிற்கும், மீதி வர்த்தகம் சுற்றுப்பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிடும். இப்போவே அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சுற்றுப்பாதையில் பயணிக்கும் போது நாட்களும் இருக்க போது, அதே மாதிரி அந்த கப்பல்ல இருந்து கொண்டு வர பொருட்களோட செலவு, அந்த செலவுகளும் கூட தான் போகுது. இது எல்லாமே ஒவ்வொரு நாட்டோட உள்ளூர் மார்க்கெட்டை ஃப்ளட் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்போவே ஸ்டாக் வரலை, ரெகுலராக வர வேண்டிய ஸ்டாக் 2 நாள் 3 நாள் 2 வாரம் பின்வாங்குது அப்படின்னாலே ப்ரைஸ் இங்கே கூடி போயிடும். அதே மாதிரி அந்த ஸ்டாக் வந்து இறங்கினதுக்கப்புறம் கேட்கவே வேணாம், கூட தான் இருக்கும். இப்போ கூடினதை காட்டிலும் ஸ்டாக் வரும்போது இன்னமும் கூடுதலாக இருக்கும். தொடர்ந்து இது பெரிய ஒரு சரிவை நோக்கி ஒட்டுமொத்த உலக நாட்டுகளோட பொருளாதாரத்தை இழுத்துட்டு போயிடும். இந்த வேலையை ஹவுதி பண்ணுது. இந்த வேலையை பண்ற நேரம் அப்படிங்கிறது, அதாவது அக்டோபர் 7க்கு அப்புறம் அங்கே 10 எரிஞ்சோடனே இதை பண்ணியிருந்தா கூட போய் தொழடா லூஸ் பையல அப்படின்னு இருக்கலாம். ஆனா இப்ப அப்படி கூட சொல்ல முடியாது. இப்ப என்ன நிலைமை, பேச்சுவார்த்தையை நோக்கி போகும்போது இப்படிப்பட்ட வேலையை காட்டுறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே ஒரு அர்த்தம்தான். முன்ன பின்ன ஒரு நாட்டை வழி நடத்தி சென்றிருந்தா வழி தெரியும், வேதனை தெரியும், நாட்டு மக்களோட துன்பம் துயரம் இன்பம் எல்லாமே புரியும். எதுவுமே இல்லாம தொடர்ந்து சண்டை ஒன்னே குறிக்கோள் அப்படின்னு உள்நாட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறனால இவனுங்க புத்தி மற்ற எதையும் பத்தி யோசிக்கிறதே இல்லை. அதனால்தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி விஷப்பரிச்சை இதுல ஹவுதி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த 4 நாள் போராட்டம் இருக்கும். இது அப்படியே 40 நாளா கண்டினியூ ஆக போதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்பவே 10க்கும் மேற்பட்ட நாடுகள் அமெரிக்க தலைமையில இணைஞ்சு அந்த கடல் வர்த்தகத்தை காப்பாற்ற பார்க்குறாங்க. அதை மீறி அங்கே தாக்குதல் நடத்தப்படுது. பல கப்பல்கள் பத்தி எரியுது, பல கப்பல் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடுது. ஒட்டு மொத்தமாக இப்போ ஆப்ரேஷன்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகுது? அடுத்த கட்டமாக இந்த 10 நாடுகள் அங்கே சும்மா உட்காந்துருக்குமா? ஹவுதி இயக்கத்துக்கு பெரிய அளவு பணம் வரக்கூடிய அந்த வழிகளை தடை பண்ணுவார்கள், ஆயுதம் வரக்கூடிய வழிகளை தடை பண்ணுவார்கள், ஈரானை கார்னர் பண்ணுவார்கள். பண்ணாலே ஓரளவு குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் ஏமனுக்குள்ளேயும் தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்பு இருக்கு. இது வந்து தொடர் சங்கிலி முறையில ஒவ்வொரு நிகழ்வா நடக்கும். இதுக்கு எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஆனா இந்த 4 நாள் டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் உலகத்துக்கு. இந்த 4 நாள் வர்த்தக டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறனால
இது 4 வாரத்துக்கு போகும். அப்போ 1 மாத பேலன்ஸ் ஷீட்டு எல்லா பக்கமும் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஐயோ! மாறிப்போச்சே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு உட்காரக்கூடிய நாடுகளும் இருக்கு. அது எப்புட்றா என் பேலன்ஸ் ஷீட் உன்னால மாத்த முடியும் அப்படின்னு கோவப்பட்டு களத்துல இறங்கக்கூடிய நாடுகள் முதல்ல 10 நாடுகள் ஒண்ணு சேர்ந்திருக்குல்ல, அதான் அமெரிக்கா தலைமையில. அதனால அமெரிக்கா இந்த விஷயத்த உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. இன்னைக்கு நிலைமையில செங்கடல் பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு சீக்கிரம் பாதிக்கடையுமா? இவ்வளவு தூரம் ஹவுதி இயக்கம் முடக்கி வைக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருந்துச்சு. இல்ல நாங்க பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாங்க. எப்படி அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள்ள இவ்வளவு தூரம் நுழைஞ்சு 1500 பேராடா சாவாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இஸ்ரேலு, மொசாட் எங்கடா அப்படின்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. இஸ்ரேலோட பேர் குறைஞ்சிச்சு. அந்த மாதிரி அக்டோபர் 7க்கு அப்புறம் இப்ப இன்னைக்கு நிலைமை கான் யூனிஸ் நகரம் வரையுமே பெரிய அளவு இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதை விரிவா அடுத்து பார்ப்போம் வர பதிவுகள்ல. ஆனா ஹமாஸோட நிலைமை, எதிர்காலம் எல்லாமே ஒரு கேள்விக்குறியை நோக்கி தான் போகுது. அவனுங்க எக்கேடு கெட்டா பரவாயில்ல, காசா பகுதியில உள்ள மக்களோட வாழ்க்கை அதுவும் சேர்ந்து இலவச இணைப்பு மாதிரி கேள்விக்குறியை நோக்கி போயிடுச்சு. அதே தான் ஹவுதி இயக்கத்துக்கு நடக்க போகுது. அன்சார் அல்லாவை பொறுத்தவரை ஏமன்ல சவுதி அரேபியாவோட அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு ஓரளவுக்கு அங்கே மஞ்சள் குளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இனி வரும் நாட்கள் இந்த செங்கடல் முற்றுகை மூலியமா ஹவுதி சாதிச்சது அப்படின்னு எழுதுறதுக்கு ஒன்றும் இருக்காது. இந்த 4 நாள் உலக நாடுகளோட போராட்டத்தை தாண்டி ஹவுதி இயக்கம் இழந்தது ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அமெரிக்காவுக்கும் இது ஒரு பாடமா இருக்கும். காரணம், ஹவுதி இயக்கத்தோட மோதும்போது அமெரிக்கா ரொம்ப நல்லவன் மாதிரி தள்ளி நின்று, நீ ஏமன்ல அத்துமீறப்பா, உன் மேல தடை போட போறேன்ப்பா, உன்கிட்ட உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் நான் கொண்டு போறேன் அப்படின்னாங்க. எந்த ஒரு பகுதியிலையுமே தீவிரவாதம் தான். அந்த தீவிரவாதம் ஒரு கொள்கை சார்ந்து இயங்குது அப்படின்னு சொன்னாலும் அடிப்படை அறிவே இல்லாத கூட்டம் தான். அந்த காலத்துல சுதந்திரத்துக்காக போராடின ஆட்கள், இயக்கங்கள், தலைவர்களோட இப்ப உள்ள தீவிரவாத இயக்கங்களை ஒப்பிட்டு பார்க்கறது முட்டாள்தனம். காரணம், அப்ப எவ்வளவுதான் துப்பாக்கியை தூக்கி போராடினாலும் எல்லைகள் வழியாதான் சண்டைகள் தொடரும். அப்படி இருக்கும்போது இப்ப உள்ள ஆட்கள் அப்படியா இருக்கார்கள்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அமெரிக்காவுக்கு இது பாடம். சவுதியோட இணைந்த அன்னைக்கே ஹவுதியை ஒழிச்சு கட்டியிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இனிமேலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமெரிக்கா முழிச்சுக்கிச்சுன்னா போதும், நாடுகளே பஸ்மமாகும் போது இயக்கங்கள் எந்த மூளைக்கு, ஹவுதி எந்த மூளைக்கு, எவ்வளவு தூரம் அவர்கள் சவுதி அரேபியாவோட போட்டி போட்டு ஏமன்ல செல்வாக்கை செலுத்தினார்களோ அதை மெல்ல மெல்ல சுருங்கி தான் போகும். அப்படியே அமெரிக்கா லைட்டா தட்டினாலும் போதும். ஹிஸ்புல்லா ஒரு பவர்ஃபுல்லான இயக்கம் தான். ஆனா இஸ்ரேலோட ஒரு யுத்தம் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வருஷம் அமைதியா இருந்தாங்க. இப்ப ஏதாச்சும் பண்றார்களா? யுத்தத்துல தான் இருக்கும் அப்படின்னு ஹிஸ்புல்லா சத்தியம் பண்ணுது. ஆனா அந்த யுத்தத்துல ஒரு நாளைக்கு 2 ராக்கெட்டுகளை மீறி எதுவுமே அவங்க செய்யறதே கிடையாது. முழு மூச்சுல காசா யுத்தத்துல இறங்கவே இல்லை. இறங்குனா என்ன ஆகும்னு நல்லாவே தெரியும். அதேதான் ஹவுதிக்கு அது புரியக்கூடிய நாள் 2 நாளோ 4 நாளோ அதையும் நம்ம பார்க்க தான் போறோம்.